கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மோடு கூட நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்றும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததான ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இதுதான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முழு திருத்துவமே உள்ளே அடங்கியிருக்கிறது. தேவனும் தேவ ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரும் எல்லாரும் அவர்கள் ஒன்றாக இருப்பதனால இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டு முயற்சியாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த வேளையில் இந்த வசனத்தை பார்ப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீங்க. மாம்சமான எந்த கிரியையிலும் சிக்கிக்கொண்டு அவைகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்க மாட்டீங்க. ஏனால் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்கள் மீது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதோடு கூட கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி இருந்தால்தான் நாம் இயேசு கிறிஸ்தவர்கள், இல்லாவிட்டால் அவருடையவர்கள், தேவனுடையவர்கள், இயேசுனுடையவர்கள், பரிசுத்த ஆவியானுடையவர்கள் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு தனிப்பட்ட விதியிலும் தேவனோடு கூட இயேசுவோடு கூட இணைந்து செயல்படக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏக திருத்துவத்தினுடைய முப்பரி நூல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். தேவனுடைய ஆவி நம்மோடு கூட இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதோடு கூட மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் அவர்களுடையவர்களாக இருப்போம், தேவனுடையவர்களாக இருப்போம், கிறிஸ்துவினுடையவர்களாக இருப்போம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த நாளிலே நாம் யாராக இருக்கிறோம்? நாம் இந்த இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட வசனத்தின்படி இல்லாவிட்டால் அவருடையவர்கள் அல்ல. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுத்து நாம் சீர் பொருந்துவோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.